வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதீன். இன்னைக்கான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான கண்டென்ட்னு சொல்லிட்டு தமிழ் 10 தவறில் வந்திருப்பீங்க. நம்மளோட சிஆர்டி மோட்ஸ் பிரதர் இருக்காரு பார்த்தீங்களா, நம்மளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், வடக்கு நண்பர்னு சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா பைக் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு கஃபே ரேஸ் ஸ்டைலில் ஒரு ஸ்ட்ரீட் பைக் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ரேசிங் பைக் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. வேற லெவலாக மாடிஃபை பண்ணியிருக்காரு. அவரோட சேனலோட லிங்க், அதாவது சிஆர்டி மோட்ஸ் சேனலுக்கு தான் இந்த வீடியோட ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டி மோட் சேனலுக்கு தான். அவரோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒர்க் ஆச்சுன்னா பார்ப்போம், இல்லாட்டா ஐகார்ல அவரோட வீடியோ லிங்க் கொடுக்குறேன், இல்லாட்டா அவரோட சேனல் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாரோட, அதாவது ஹீரோக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காராம். யாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் யாஷ் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு அவரோட ஓல்டு மூவி, அப்புறம் ராம் சரணுக்குலாம் ஓல்டு மூவிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் கூட நான் அதோட ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டு விட்றேன், எல்லாத்தையும் போட சொன்னாரு. அவரோட சேனலோட லிங்க் கண்டிப்பா ஐகார்ல கொடுக்குறேன், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வண்டியில என்னென்ன மாடிஃபிகேஷன் ஸ்பேர் எல்லாம் மாத்திருக்காரு, அதுக்கு என்ன காஸ்ட் வருங்கிறது என்னோட அசியூம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இதுல என்னென்ன மாடிஃபை பண்ணிருக்காரு, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காருங்கிறத மட்டும், என்னென்ன ஸ்பேருங்கிறது மட்டும் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லுவேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பா, இந்த வண்டியில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன் ஸ்பேர் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரா போவிக்கு எக்ஸாஸ்ட் தான். அந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பைப்பெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃப் ரோட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஃப் ரோட் டயர் பக்கத்துலேயே ஒரு கிளாம்பு மாதிரி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டை நிற்க வச்சுருக்காங்க. அந்த கிளாம்பை பற்றி கடைசியாக சொல்கிறேன். அந்த எக்ஸாஸ்ட்டு ப்ளஸ் பைப்போட ரேட்டு மேக்ஸிமம் ஒரு 5000 கிட்ட தான் வரும், ஏன்னா அது ஒரிஜினல் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை சேசிஸில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வரக்கூடிய டயரோட ரிம்மு, இந்த ரிம்மு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுட்ரு கோட்டிங் க்ரோமில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரிம்மு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெவியான டயர்ஸுங்கிறதுனால, அதுவும் இல்லாமல் ஆஃப் ரோட்லாம் ஹெவியாக போகணுங்கிறதுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்னங்கிறது எனக்கு தெரில, முடிஞ்சால் கேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த டயர்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000 to 4000 கிட்ட வரும். அப்படி இல்லைனா அது ரீபட்டன் டயராக கூட இருக்கலாம். மேபி அது ரீபட்டன் டயராக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, என்னோட மைண்ட் தாட் சொல்லுது. பட் அது ஆஃப் ரோட் டயர் தான் அவர் சொல்லியிருக்காரு, மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5000 கிட்ட வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் பிளாக் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டேங்க்கில் அந்த ஹீரோ எம்பளமு ப்ளஸ்ஸு ரெட் பெயிண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேட் பிளாக் பெயிண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வினைல் ட்ராப்பிங், அதாவது கருப்பு கலர் ஸ்டிக்கரிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. இந்த 3 கலர் தான், அதாவது 3 விதமான கலரு, ரெட்டு, மேட் பிளாக்கு, அப்புறம் வினைல் ட்ராப்பிங், இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ எம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த எம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ருபீஸ் வரும். அந்த பெயிண்டிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 கிட்ட வரும். ஏன்னா இதில் மட்டும் பெயிண்ட் அடிக்கலை, சேசிஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேட் பிளாக் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பெயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வரக்கூடிய சேசிஸ்க்கு ஆல்ட்ரேஷன் பண்ண சேசிஸ்க்கு அடிச்சிருக்காங்க. இது ஒரிஜினல் சேசிஸ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ண சேசிஸ் தான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பங்பான் சொல்லிட்டு 2000 ரூபா மதிப்புள்ள குயிக் த்ராட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த குயிக் த்ராட்டில் பற்றி தெளிவாக நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2000 ரூபா மதிப்புள்ள குயிக் த்ராட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிவ் அவே பண்ண போகிறாரு. கிவ் அவே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அவரோட சேனலில் போய் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி பிரேக் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரேக் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்லையுமே ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி பிரேக் அடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு டிஃப்ரெண்ட்டாக எரியிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்இடி ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்லைட்டு ப்ளஸ் இந்த இண்டிகேட்டர்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டோட ப்ரைஸ் ஒரு 2000 கிட்ட வரும். இண்டிகேட்டர்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ். பேர் வந்து பார்த்தீங்கன்னா 500ன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ருபீஸ் கிட்ட வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்டு ஒரு 150 ருபீஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பீடோமீட்டரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 கிட்ட வரும். இப்போ வாங்க அந்த லைட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அடித்தா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ளூ லைட்டு ப்ளஸ் ரெட் லைட்டு ரெண்டும் சேர்ந்து எரியிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய சுவிட்சை நீங்கள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே இண்டிகேட்டர்ஸ் எரியும். அதே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த ஆன் ஆஃப் சுவிட்சை நீங்கள் வந்து ஆன் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கிங் லைட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பார்க்கிங் லைட்டு அந்த 4 இண்டிகேட்டருமே மினி எரியறது வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஒயரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விதமான ஒர்க் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் பார்க்கும்போது டீட்டெயிலாக தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நீங்கள் ஏதாவது
ஹைவேல ரைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வயரிங்கில் ஒரு சின்ன சின்ன வேலைங்க வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா மாட்டினா தான் இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சிஆர்டி மோட்ஸ் இந்தியாவோட இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். டிஸ்பிளேல ஃபோட்டோ கொடுத்துறேன். அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எப்படி ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணாருங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசி தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷில் நீங்கள் கான்வர்சேஷனை பில்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சேசிஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சேசிஸில் வரக்கூடிய சஸ்பென்ஷனில் பின்னாடி இருக்கக்கூடிய மோனோக்ரோம் சஸ்பென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. அந்த பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மட்கார்டு யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, நம்ம R15 V3 V4 யூஸ் பண்ணக்கூடிய அந்த 1600 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். 1600 ஆர் 2000 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மட்கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாம்ப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மட்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஆஃப் ரோடு போகிறப்போ, அந்த சேரும் சகதியமாக இருக்கக்கூடிய ரோட்டில் போகிறப்போ பின்னாடி உங்களுக்கு முதுகில் அடிக்காமல் இருக்கணும். அதாவது அந்த சகதியெல்லாம் முதுகில் பின்னாடி உட்காந்துருக்க கோ ரைடருக்கு அடிக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் அதை கழட்டி மாட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த வண்டியில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காரு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்து அதை என்னென்ன ரேட்டுங்கிறத நான் தெளிவாக கொடுத்துட்றேன். இந்த வண்டியை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வண்டியோட பீட்டை கேட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். என்ன நண்பா, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் என்ன ஸ்பேர்லாம் மாற்றிருக்காருங்கிறத மட்டும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதோட அதாவது ரேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துட்றேன், போய் பாருங்கள். இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணணும், நம்ம ஏரியா பக்கம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதை குழி தோண்டி புதைச்சிருங்க. ஏன்னா அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல். ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கஃபேரிஸ் ஸ்டைலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஸை கட் பண்ணி தான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி சீட் நீங்கள் வைக்கணும்னா உங்களோட சேஸை நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். சேஸில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது சட்டப்படி குற்றம். உங்களோட பைக்கை சீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மாதிரி கஃபேரிஸ் ஸ்டைலில் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க தமிழ்நாட்டு பக்கம் இருந்தீங்கன்னா, குறிப்பாக சென்னை பக்கம் இருந்தீங்கன்னா, பண்ணுறத அவங்க ஏரியாக்குள்ளே மட்டுமே ஓட்டிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் ரேஸ்லாம் பண்ணணும், ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு இடையூறு இல்லாமல், அதாவது ஒரு ஓரமான பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரைவேட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் பண்ணிக்கங்க. பப்ளிக் ஓரியன்டான இடத்துல போயிட்டு ரேசிங் பண்ணி தேவையில்லாமல் இந்த பஞ்சாயத்தில் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். முக்கியமாக ஹெல்மெட் போட்டு எல்லாரும் வண்டி ஓட்டுங்க, சேஃப்டியாக இருங்க. சேஃப்டி கேஸ்லாம் போட்டுட்டு ஸ்டண்ட் பண்ணுங்க. ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. என்னோட மனசில் பட்டது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட வேணாம். இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதோட லுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு, எப்படி ஒரு மூவியை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறோமோ அதே மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னோட அட்வைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி தரமான வீடியோக்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு காரணமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே அழுத்தி விட்டுக்குங்க. இதே மாதிரி ஒரு தரமான வீடியோ வந்து மீட் பண்ணுற வரைக்கும், நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும், அண்டில் டாடா பை டேக் கேர் ஃப்ரம் உங்கள் மைதீன். பாய் நண்பா.